ஹாய் காய்ஸ், நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். வா பிரியாணி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம பசங்கெல்லாம் கூப்பிட்டான். இன்னைக்கு அப்போ நைட்டு பிரியாணி ஃபேமிலி போயிட்டு வழக்கம் போல எப்பயும் வாங்குற கடையில் சிக்கனை வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கனை கழுவிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படி 12 மணிக்கு பிரியாணி பண்றோம், திங்குறோம், ருசிக்கிறோம், வேற லெவல் பண்றோம். உசுருக்கு உசுரா ஒரு மரபரவையா பகலோட இரவா பழகிய பசங்க தான் பரம்பர பகையன வருங்குது ஒதுங்குது இருப்பினும் நீ துடி மயில வழியுது நேத்து வைபம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்க பிரியாணியும் ரெடி பண்ணி அதுக்கு தம்மும் போட்டாங்க. ஒரு சைடுல தயிர் உள்ளிக்கு தயிர் ஊத்தி பண்ண, அப்புறம் ஒரு சைடுல சிக்கனை பொரிக்க, இன்னொரு சைடுல சிக்கன் கிரேவி பண்ண. சிக்கன் கிரேவிக்கு உள்ளி தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போட்டு அதை நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சிருந்த சிக்கனே அதுல போட்டு கொதிக்க விட்டாங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தம்மையும் உடச்சிக்கிட்டு தம்ம ஓபன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பரா குக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல வாழை இலையெல்லாம் வச்சு வாழை இலைக்கு தண்ணியும் தெளிச்சுட்டு பிரியாணியும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சைடு ஓரத்துல டெக்கரேஷன் மாதிரி தயிர் உள்ளியும் வச்சு இன்னொரு சைடுல பொரிச்ச சிக்கனை வச்சு அப்புறம் செஞ்சு வச்சிருந்த சிக்கன் கிரேவி அதுக்கு மேல ஊத்தி நம்ம தம்பி ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிறந்த நாள், அவனை பிரியாணியை கேக்கா நினைச்சு வெட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாவே நல்லா டேஸ்டா இருந்துச்சு, பொய் எதுவும் சொல்லல. இந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.